எல்லாருக்கும் வணக்கம். நேற்று கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இன்னைக்கு அந்த கிரகங்களோட தன்மை என்ன, அதற்குண்டான நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட், கேது கிரகத்தோட தன்மை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேது கிரகம் எதெல்லாம் ரிசம்பிள் பண்ணோன்னா, அவங்க ஒரு புத்திசாலியாக இருப்பாங்க. க்ரியேட்டிவ் மைண்ட் அவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்கும். எது மேலேயும் பற்றற்ற நிலையோடு இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் எப்பவுமே சட்ட சிக்கல்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஆன்மீகம் சார்ந்த துறை, ஆன்மீக தேடல் அவங்க வாழ்க்கையை வெற்றி பாதையில் கொண்டு போகும். கேது கிரகத்தை மோட்சக்காரகன், ஞானக்காரகன்னு சொல்லலாம். எந்த சொத்து பொருள் மேலேயும் இவங்களுக்கு ஈடுபாடு இருக்காது. அப்படியே ஆசைகள் இருந்தாலும் நாளடைவில் இது எதுவுமே நமக்கு நிலையானது இல்லை, நம்ம என்ன கொண்டு வந்தோம் திருப்பி எடுத்துகிட்டு போகிறக்கு அப்படின்னு இந்த உயிர்களோட உண்மை தத்துவத்தை புரிஞ்சு பொருளாசையை விட்டு விலகி இருப்பாங்க. இவங்க குடும்பம், சொந்த பந்த பாசங்களை தான் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. கேது லக்னக்காரர்கள் பேச்சில் எப்பவுமே ஒரு விரக்தி இருந்துகிட்டே இருக்கும். நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. 70 to 80% கேது லக்னக்காரரோட பொதுவான குணாதிசயம் இப்படி தான் இருக்கும். இவங்களுக்கு மாந்திரிகம், எந்திர தந்திரம் இது மாதிரியான பிளாக் மேஜிக் மேலே ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஹெல்த் வைஸ் பார்த்துட்டோன்னா நரம்பு சம்மந்தமான பிரச்சனை இல்லைன்னா குயிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஹெல்த் இஷ்யூஸை கேது சுட்டி காட்டும். கேது லக்னக்காரர்கள் புது விஷயங்களை தேடி தேடி கற்றுக்குவாங்க. ஆராய்ச்சி, ஆய்வு, நெசவு, தையல், லாயர், மிஷினரிஸ் வைண்டிங் பண்ணுறது, எலக்ட்ரீஷியன், டைப்பிஸ்ட், சர்ஜன், லேப் டெக்னீஷியன் இல்லைனா லேபை ஓன் பண்ணுறவங்க, புகையிலை, பருத்தி, தேயிலை, ஹோமியோபதி மெடிசன், சிமெண்ட் இல்லை ரப்பர் சார்ந்த ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ், அறநிலைத்துறை, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் இல்லைனா எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க. கேது லக்னக்காரர்கள் சட்ட சிக்கலை தலையிடாமல் ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஸை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது உங்களோட பிரச்சனைகளை கம்மி பண்ணும். முக்கியமாக நிதானமாக செயல்படணும். நீங்கள் விநாயகர், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும்போது மனசில் தைரியமும் நம்பிக்கையும் அதிகமாகும். உங்களோட நல்ல எண்ணங்கள் நிறைவேற பிரபஞ்சம் வழிகாட்டும். இது மாதிரி பயனுள்ள வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.